தலைமுடி உதிர்தல் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க என்ன மாதிரியான உணவுகள் எடுத்தா கம்ப்ளீட்டாக ஒரு டயட் பிளான் சொல்லுங்கள். என்னுடைய ஹேர் க்ரோத் நார்மலாக இருக்கணும். அதே மாதிரி இளம் வயதிலே நிறைய பேருக்கு இந்த நரைமுடி பிரச்சனை இருக்கும். இந்த ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் இதை எப்படிங்க? சிலர் கரெக்டாக சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் ஒரு பஞ்சாக ஒரு 10-15 முடி நரைமுடியாக மாறிடுச்சு. கருப்பாக இருக்கக்கூடிய முடி வெள்ளையாக ஒரு ரவுண்டாக அந்த இடத்துல மட்டும் பஞ்சாக இருக்குங்க. இல்லை அங்கங்கே பார்த்தோன்னா சிதறின மாதிரி வெள்ளை முடிகள் இருக்குது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அது ப்ளக் பண்ணி எடுத்துருவாங்க, அப்படியே வேரோடு பிடுங்கி எடுத்துருவாங்க. ஆனால் திரும்பவும் ஒன்று நம்ம எடுக்கிறோன்னா திரும்பவும் நிறைய வெள்ளை முடிகள் வருவதற்கான வாய்ப்பு எப்படின்னா அது லைட்டாக ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் மாறும், அதுக்கப்புறம் கருமை நிறத்தில் வர ஆரம்பிக்கும். ஆனால் எந்த மாதிரியான உணவு முறைகள் இது எல்லாமே காரணம் பார்த்தோம்னா 2 விஷயம். பேசிக்காக நம்ம உணவு முறையில் கவனம் செலுத்தணும்னா டெய்லி ரெகுலராக இந்த ஜூஸ் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா நமக்கே தெரியும், ரொம்ப சிம்பிளாக நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஆனால் தொடர்ந்து குடிக்கும்போது இதனோட பலன் நிறைய பேர் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. பரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தலைமுடி உதிர்தல் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க என்ன மாதிரியான உணவுகள் எடுத்தா கம்ப்ளீட்டாக ஒரு டயட் பிளான் சொல்லுங்கள். என்னுடைய ஹேர் க்ரோத் நார்மலாக இருக்கணும். அதே மாதிரி இளம் வயதிலே நிறைய பேருக்கு இந்த நரைமுடி பிரச்சனை இருக்கும். இந்த ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் இதை எப்படிங்க சரி செய்யலாம்? சிலர் கரெக்டாக சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் ஒரு பஞ்சாக ஒரு 10-15 முடி நரைமுடியாக மாறிடுச்சு. கருப்பாக இருக்கக்கூடிய முடி வெள்ளையாக ஒரு ரவுண்டாக அந்த இடத்துல மட்டும் பஞ்சாக இருக்குங்க. இல்லை அங்கங்கே பார்த்தோன்னா சிதறின மாதிரி வெள்ளை முடிகள் இருக்குது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அது ப்ளக் பண்ணி எடுத்துருவாங்க, அப்படியே வேரோடு பிடுங்கி எடுத்துருவாங்க. ஆனால் திரும்பவும் ஒன்று நம்ம எடுக்கிறோன்னா திரும்பவும் நிறைய வெள்ளை முடிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இளம் வயதில் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு 20-25 வயதில் இருக்கிறோன்னா நரைமுடி இருக்குன்னா சரியான சிகிச்சைகள் உணவு முறைகள் எடுக்கும்போது அது கருமை நிறத்தில் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா நம்ம சித்தா மெடிசன்ஸ் கொடுத்து நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த டீனேஜில் இருக்கிறவங்களுக்கு, ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்க்கெலாம் பார்த்தோம்னா இந்த கிரே ஹேர் இருக்கும். இந்த பயிற்சிகள் மற்றும் உணவு முறைகள் மருந்துகளை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு அந்த நரைமுடி கருமையாக நிறைய பேருக்கு மாறி இருக்குது. ஃபஸ்ட்டு எப்படின்னா அது லைட்டாக ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் மாறும், அதுக்கப்புறம் கருமை நிறத்தில் வர ஆரம்பிக்கும். ஆனால் எந்த மாதிரியான உணவு முறைகள் இது எல்லாமே காரணம் பார்த்தோம்னா 2 விஷயம் நம்ம சொல்லலாம். ஒன்று அதிகமான உடல் சூடு, இன்னொன்று பார்த்தோம்னா நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி. போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்து இல்லாததுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா ஊட்டச்சத்து குறைபாட்டினால நரைமுடி பிரச்சனை வருது. இந்த உடல் சூடு அப்படின்னு சொல்கிறது முக்கியமாக எதை பொறுத்து நம்ம அந்த கேட்டகரி கீழே கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடலில் சூடுன்னு சொல்கிறது இந்த பித்தம் தொடர்பான பிரச்சனைகள் ஃபஸ்ட்டு. அந்த உடல் சூடு நமக்கு பித்தத்தினால் வரக்கூடிய உடல் சூடு, அதனால் நமக்கு நரைமுடி வர்றது, தலைமுடி உதிர்வது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அடுத்தது உடல் சூடு அப்படின்னு சொல்கிறது இன்னொன்று நம்மளுடைய டைஜஷன் நார்மலாக இல்லாததுனால வரக்கூடியது. அதாவது நம்ம உணவு சாப்பிட்றோம், ஆசிட் அதிகமாக இருக்குது, அதனாலேயும் உடல் சூடு நமக்கு அதிகரிக்கலாம். இதனால் டைரெக்டாக அசிடிட்டி நம்ம உடலில் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகுனா நரைமுடி உருவாகி தலைமுடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனை வரும். இது இந்த கேட்டகரியிலே நம்ம கொண்டு வரலாம். அடுத்து உடல் சூடு அப்படின்னு சொல்கிற விஷயத்திலே பார்த்தோம்னா இரவு தூங்காமல் கண் விழித்து இருந்து அதனால் உடல் உஷ்ணம் ஏற்பட்டு தலைமுடி உதிர்தல் பிரச்சனையும் இருக்கும். இந்த மாதிரி உடல் உஷ்ணம் அப்படின்னு நம்ம பொதுவாக சொன்னாலும் அதன் பின்னாடி இந்தந்த ரீசன்லாம் இருக்குது இல்லைங்களா? இது மெயினாக நம்ம பார்க்குறோம். இதில் பொதுவாக பித்தம் அதிகரித்து நரைமுடி வர்றது, தலைமுடி உதிர்றது தான் நிறைய பேருக்கு இருக்குது. இவர்கள் நம்ம கவனம் செலுத்தி எடுக்கக்கூடிய உணவு முறைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கவனம் செலுத்தி எடுக்கக்கூடிய உணவு முறைகள் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அயன், இரும்புச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள், புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த புரோட்டீன் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம உடலுக்கு தசைகள் வலிமையாக இருப்பதற்கும்
அதன் பிறகு நம்ம உடலில் இரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கும் சிவப்பு இரத்த அணுக்கள் மற்றும் ஹீமோகுளோபின் லெவல் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி அயன் மற்றும் புரோட்டீன் சார்ந்த உணவுகளை நம்ம கவனம் செலுத்தி சாப்பிடணும். ஏன்னா ஒரு தலைமுடி ஆரோக்கியமாக வளருது அப்படின்னா அதற்கு நமக்கு ரொம்ப முக்கியமாக புரோட்டீன் தேவைப்படுது. அதே மாதிரி அயன் இரும்புச்சத்தும் நமக்கு தேவைப்படுது. இதில் ஜிங்க் மற்றும் மெக்னீஷியம் இது ரெண்டுமே வந்து தலைமுடி நன்றாக ஆரோக்கியமாக வளர்வதற்கும் ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் ஜிங்க் நமக்கு ரொம்ப முக்கியம். இதில் பேசிக்காக நம்ம உணவு முறையில் கவனம் செலுத்தணும்னா டெய்லி ரெகுலராக இந்த ஜூஸ் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா நமக்கே தெரியும். ரொம்ப சிம்பிளாக நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஆனால் தொடர்ந்து குடிக்கும்போது இதனோட பலன் வந்து நிறைய பேர் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு முழு நெல்லிக்காய். ஸோ இது ரெண்டுமே நல்லா மிக்சியில் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். ஸோ ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட்டுற வேண்டாம். அதில் இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ் நமக்கு கொஞ்சம் தேவைப்படும். ஸோ அதையும் எடுத்து கொஞ்சம் பாதி அளவுக்கு ஜூஸில் கலந்து தேன் கலந்து நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ தினந்தோறும் இதை பயன்படுத்தும்போது உடலுக்கு நமக்கு என்ன ஆகுதுன்னா இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னா கிட்டத்தட்ட 21 நாட்கள் வெயிட் பண்ணணும். ஸோ அதன் பிறகு தான் நமக்கு என்னென்னா அதோட பலன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். 2 நாள் 3 நாள் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி செய்ய வேண்டாம். இல்லைங்க எனக்கு வந்து நெல்லிக்காய் சாறு எடுக்கும்பொழுது சளி தொந்தரவு இருக்குங்க, சைனசைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அத்திப்பழம் ரொம்ப சிறந்தது, மாதுளை ரொம்ப சிறந்தது. ஸோ இதோட சாறுகள் வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி உணவு முறைகளில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம், ஸோ கவனம் செலுத்தி நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் காய்கறிகள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். முருங்கைக்கீரை, ஸோ முருங்கைக்கீரை பொடியாகவே இன்றைக்கி எல்லாமே மார்க்கெட்டில் கிடைக்கும். அதை வந்து வாங்கி நம்ம தேனில் கலந்து நம்ம சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நம்ம இதை சூப் மாதிரி, ஸோ நல்ல தண்ணீர் வந்து கொதிக்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கோ 1 ஸ்பூன் அளவுக்கோ இந்த பொடி சேர்த்து இதனோட கொஞ்சம் மிளகு சீரகம் சேர்த்து நம்ம வந்து சூப் மாதிரி நம்ம ரெடி பண்ணி குடிக்கும்பொழுது உடலுக்கு நிறைய ஆற்றல் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஆற்றல் அப்படின்னு சொல்லும்பொழுது இதுதான். ஸோ இரும்புச்சத்து இதில் அதிகமாக கிடைக்கும். உணவிலுமே வந்து அதிகமாக முருங்கைக்கீரையை நம்ம வந்து சேர்த்து சாப்பிடும்போதும் தலைமுடி உதிர்தல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இதுலேயுமே வந்து பார்த்தோம்னா கீரை வகைகளில் கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி கீரைகளை நம்ம பயன்படுத்தும்போது உடலுக்கு அதிகமான ஆற்றல் நமக்கு கிடைக்கும். முக்கியமாக இந்த தலைமுடி உதிர்தல் பிரச்சனையும் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. ஸோ இதனோடு சேர்த்து வேறு என்ன உணவுகள் எடுக்கலாம் அப்படின்னா, இந்த தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், நார்ச்சத்து உணவு முறையில் இந்த சிறுதானியங்கள், முக்கியமாக கேழ்வரகு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். காய்கறி வகைகளில் சுண்டைக்காய் சிறந்தது, கொத்தவரங்காய் சிறந்தது, கோவக்காய், வெண்டைக்காய். ஸோ இது எல்லாமே தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம கிளினிக்லேயும் ஸ்பெஷலாக ஒரு தைலம் வகை இருக்குது. இது வந்து அஞ்சுனக்கல் குன்றிமணி தைலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குன்றிமணின்னு சொல்கிற விஷயம் நிறைய பதிவுகளை நான் சொல்லியிருக்கிறேன். இது நம்ம பயன்படுத்தும்போது ஸ்பெஷலாக ஒரு ஹேர் ஆயில் நம்ம வந்து பயன்படுத்தும்பொழுது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய அந்த தலைமுடி நரைமுடி பிரச்சனை நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த தைலம் வந்து ரெடி பண்ணுறதுக்கே நமக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு வெயிலில் சில நாட்கள் வைத்து நல்ல தைலமாக காய்ச்சி அதை வந்து எடுக்கும்போது தான் அதனுடைய ஃபுல் ரிசல்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு பார்த்துருப்போம் மேல் பேட்டர்ன் பால்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முன்னேற்றியில் வந்து வழுக்கை இருக்கிற மாதிரி சிலருக்கு பிரச்சனை இருக்கும். அது சரியாகிறதுக்கும் பெண்கள் நிறைய பேருக்கு வந்து தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க ஹேர் ஃபால் இருக்குன்னா அவர்களுக்கு தைராய்டுக்கான சிகிச்சையும் கொடுத்து இந்த ஹேர் ஆயிலை நம்ம பயன்படுத்தும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். ஏன்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு 18 வகையான மூலிகைகள் சேர்த்து தைலம் காய்ச்சுவதற்கு முன்னாடி இதை வெயிலில் வந்து ஒரு 7-8 நாட்கள் வைத்து அதன் பிறகு இதை வந்து தைலமாக ஒரு 2-3 நாட்கள் காய்ச்சி அப்படியே வைத்து ஸோ அதன் பிறகு இதை வடிகட்டி நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த மூலிகைகளோட முழு சத்துக்களும் இதில் இருக்குது. ஸோ இந்த தைலம் பயன்படுத்திக்கிட்டே நம்ம உணவு முறையும் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருந்தால் எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம்னு இந்த பதிவில் பார்த்தோம். உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.